துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்தன் என்று பாடுவேனே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. சந்தோஷமாய் என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய்த்தன் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பால் என்று போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பால் என்று மூடுவேன். சந்தோஷமாய் என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்த தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்த தொண்டு செய்குவேன். சொல்லுவோம். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே. சந்தோஷமாய் புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் சந்தோஷமாய் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே அவர் நாமம் உயர்த்துவோம். என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நாம் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவே. சொல்லுவோம் இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதுனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. சொல்லுவோம் இயேசு என்னும் நாமம் அவர் நாமம் உயர்த்துவோம். அவர் நாமம் என் ஆத்துமாவின் கீதம். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்த்தன் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாய்த்தன் பாலகனே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா என்று ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாது என்று ஓடுவேன். சந்தோஷமாய் என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே. என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலம் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் நீந்து தொண்டு செய்கிறேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும்
துதித்து தொண்டு செய்குவேன். சந்தோஷமாய் நல்ல கையை தூக்கி தட்டுங்க. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இன்னொரு முறை, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஓ இயேசு என்னும் நாமம் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. ஆண்டவரே, உம்முடைய நாமமே எங்களுடைய கீதம். உம்முடைய நாமமே எங்களுக்கு அடைக்கலம். உம்முடைய நாமமே எங்களுக்கு ஆதரவு. உம்முடைய நாமமே எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய நாமமே எங்கள் நோக்கம். உம்முடைய நாமமே எங்கள் வாழ்நாளின் லட்சியம், எங்கள் வாழ்நாளின் குறிக்கோள். ஆண்டவரே, உம் நாமம் மட்டுமே, இயேசுவின் நாமம் மட்டுமே எங்களை வழி நடத்துகிற நாமம், எங்களை காக்கின்ற நாமம், எங்களை விடுவிக்கிற நாமம். இயேசுவின் நாமத்தால் ஓ சகல முழங்கால்களும் முடங்குகிற நாமம், எல்லா நாமத்திலும் மேலான நாமம். உங்க நாமம் உயர்த்துகிறோம். நல்ல கைகளை தட்டி, கரங்களை தட்டி, வாய்களை திறந்து அப்படியே அந்த நாமத்தை உயர்த்தலாமா? ஓ விடுதலையின் தேவன், வெற்றியின் தேவன், கல்வாரி சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கின தேவன். அவர் நாமம் உயர்த்த உயர்த்த ஓ நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் ஓ விடுதலைகள் இறங்கும், விடுதலைகள் நடக்கும். அவர் நாமம் ஒருமித்து உயர்த்துவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் சந்தோஷமாய் நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வாய் திறந்து சொல்லுங்க அந்த நாமத்தை. எஸ், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமென். வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க சபையார் சந்தோஷமாய். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் பூதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானால் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சபையார் சந்தோஷமாய். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோம். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆண்டவர் நாமம் உயர்த்துவோம். வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று நமக்கில்லையே. சொல்லுவோம். நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதி முடிவதில் உண்டு. ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. வாழ்வதற்கென்று வேறு நாம்
நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க, இந்த பூமியிலும் வல்லமை நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரு பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரு பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமும் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நமக்கில்லையே. அவர் நாமம். ஆராதிக்கிற பிள்ளைங்க அப்படியே ஆராதிக்கலாம். எஸ், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சந்தோஷமாய். ஓ, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஆமாப்பா, உம்முடைய நாமத்துக்கு நிகராய் ஒரு நாமம் இல்லை. உம்முடைய நாமத்துக்கு மேலாய் ஒரு நாமம் இல்லை. பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமி. நல்ல 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 எஸ், முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், எங்கள் விடுதலைக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம், நாங்கள் முன்னேறி செல்வதற்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். ஆண்டவரே, நாங்கள் முன்னேறி செல்லும்படியாய், எங்கள் காரியங்கள் வாய்க்க பண்ணும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். உம்மை போல ஒருவர் இல்லை, உம்முடைய நாமத்தை போல ஒருவர் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதிக்கலாம். எஸ், இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் அடங்கும், எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்திற்கு உள்ளால் உன்னுடைய கொடிய வியாதியின் முடிவு உண்டு. உன்னுடைய கொடிய வியாதியின் முடிவு இயேசுவின் நாமத்திற்கு உள்ளில் உண்டு. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துங்க. நல்ல நல்ல சபை ஆராதிக்கட்டும், சபை துதிக்கட்டும், சபை துதிக்கட்டும். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. எஸ், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் ஓடும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கட்டுகள் அவிழுகிறது. இயேசுவின் நாமத்தில் சில புதிய ஆரம்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் சில பழைய காரியங்களின் முடிவு, உன்னுடைய போராட்டத்தின் முடிவு, உன்னுடைய பிரச்சனைகளின் முடிவு இந்த நாமத்திற்குள் உண்டு. விசுவாசத்தோடு அவர் நாமத்தை உயர்த்துவோமா?
நல்ல நல்ல கரங்களை தட்டி 2 நிமிஷம் நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலைகள் நடக்கும். விடுதலைகள், விடுதலைகள். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஆமாப்பா, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. அப்பா, அடைவதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. அவர் நாமத்தை சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் முழு உள்ளத்தோடு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. உண்டப்பா, கொடும் வியாதி முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. அப்பா, என்று வேறே நாம் நமக்கில்லையே. சந்தோஷமா, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லும் போதே உங்கள் வியாதியில் விடுதலை உண்டு. நாமம் இயேசு கிறிஸ்து. அற்புதம் செய்யுங்கப்பா. கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமாய் வாழ்வதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. ஓ அப்பா, வாழ்வதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. கரங்களை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து.
அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு யானால் நன்மையாய் மாறும். நாம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. சொல்லுங்க, நாம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம். இன்னொரு முறை சொல்லாமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானால் நன்மையாய் மாறும். நம்முடைய காரியங்கள் தீமைக்கல்ல, நன்மையாகவே மாறும். நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாம் நமக்கில்லையே. கரங்களை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். எவ்வளவு நல்ல நாமம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு எங்களுக்கு வேறு நாமம் இல்லை. நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு வேறு நாமம் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லை. எங்கள் காரியங்கள் கைகூடி வர எங்களுக்கு வேறு நாமம் இல்லை. நாங்கள் விடுதலைகள் அனுபவிக்க எங்களுக்கு ஒரு வேறு நாமம் இல்லை அப்பா. ஆண்டவரே, உம் நாமம் உயர்த்துகிற இந்த வேளையில் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு அற்புதத்தின் கரம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவர் இயேசுவின் அற்புதத்தின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே தொடுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற இந்த வேளையில், விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்ற இந்த வேளையில் ஆண்டவருடைய அதிசயமான கரம், அப்போஸ்தலர்களின் மேல் உயர்ந்து நின்ற தேவனுடைய கரம், சகலத்தையும் சிருஷ்டித்து எங்களை உருவாக்கின, எங்களின் மேல் ஜீவ சுவாசத்தை ஊதின ஓ உம்முடைய காற்று இப்பொழுது ஒரு முறை கூட ஆலயத்தில் அடிக்கப்படுவதாக. எப்படி காற்று அடித்த போது உலர்ந்த எலும்புகள் ஓ பள்ளத்தாக்கில் சேனையா எழும்பி நின்றதோ, அதே போல என் தேவ ஜனத்தின் மேல் ஒரு பரிசுத்த ஆவியின் காற்று இப்பொழுதே அடிக்கப்படுவதாக, இப்பொழுதே அடிக்கப்படுவதாக. உலர்ந்து போன எலும்புகள் இப்பொழுதே ஜீவன் வரட்டும். உலர்ந்து போன சில காரியங்கள் பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவீராக. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஆமாப்பா, உயர்த்துகிறோம். அவர் நாமம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, உங்க பிரசன்னத்திற்காய். இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு, அப்பா நாமத்தை உயர்த்தலாம். நல்ல நல்ல கைகளை தட்டி
நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. நீர் செய்த எல்லா காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா மகிமையான காரியங்களுக்காய் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் விடுதலையோடு இங்கிருந்து செல்லணும் அப்பா. எங்களுக்கு வேற நாமம் இல்லப்பா. பேதுரு சொன்னா, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கு போவோம் ஆண்டவரே? உம்மிடத்தில் தானே ஜீவனுள்ள வார்த்தைகள் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எல்லா பிள்ளைகளும் வாயை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லலாம், அப்பா உங்களை விட்டு நாங்க எங்க போவோம் அப்பா? எங்க விடுதலைக்கு உங்களை தவிர யாரால் முடியும் அப்பா? நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவங்க இருக்கிற சூழ்நிலை எதுவென்றாலும் ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் அந்த பிள்ளைகளின் மேல் இருக்கட்டும். இன்று ஒருவேளை புதிதாய் ஆலயத்தில் வந்திருக்கலாம். அந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையின் மத்தியில வந்திருக்கிறாங்களோ ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் அற்புதமானவர், அதிசயமானவர். எந்த சூழ்நிலையில் எவ்வளவு நெருக்கடிகள் அவர்கள் வந்திருந்தாலும் இன்று ஒரு விசாலத்தோடு இங்கிருந்து கடந்து செல்லட்டும் அப்பா. அவர்கள் வீடுகளில் போகும்போது ஒரு அற்புதத்தை அவர்கள் காண்பார்களாக. அவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்று செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு ஒருவேளை போராட்டத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க நாமத்தில் இவர்கள் அனுபவிக்கிற வியாதியின் பாடுகளுக்கு முடிவு உங்க நாமத்தில் உண்டப்பா, உங்க நாமத்தில் உண்டு. நாங்கள் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை ஆண்டவரே வேறு பாஷைகளில் உள்ள பிள்ளைகள் இருக்கலாம், தெலுங்கு பாஷை பிள்ளைகள் இருக்கலாம். அந்த பிள்ளைகளுடைய தேவை எதுவென்றாலும் ஒருவேளை நாங்கள் சொல்வது புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லப்பா. உங்க கரம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் அற்புதம் செய்யட்டும். அந்த சகோதரங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புது அபிஷேகம், புதிய தரிசனம் நடத்திடும் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர். பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர். பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புதிய வருடம் தந்த தேவா, புதிய வாக்குகள் தந்து உயிர்ப்பியும். புதிய கிருபை, புது அபிஷேகம், புதிய தரிசனம் தந்து நடத்திடும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமாக சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்றேன், இப்பொழுது தோன்ற செய்திடும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்றேன், இப்பொழுது தோன்ற. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர். பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர். பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. யாக்கோபே நீ பயப்பட வேண்டாம், இஸ்ரவேல் கலங்கிட வேண்டாம்.
உன்னோடு கூட இருப்பேன் என்று என் தேவன் என் எழுந்தருளிடும். யாக்கோபே நீ பயப்பட வேண்டாம், இஸ்ரவேலே கலங்கிட வேண்டாம். உன்னோடு கூட இருப்பேன் என்று என் தேவன் என் சார்பில் எழுந்தருளிடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினே, பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினே, பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புதிய வருடம் தந்த தேவா, புதிய வாக்குகள் தந்து உயிர்ப்பியும். புதிய கிருபை, புது அபிஷேகம், புதிய தரிசனம் தந்து நடத்திடும். யாக்கோபே நீ பயப்பட வேண்டாம், இஸ்ரவேலே நீ கலங்கிட வேண்டாம். உன்னோடு கூட இருப்பேன் என்று என் தேவன் என் சார்பில் எழுந்தருளிடும். யாக்கோபே நீ பயப்பட வேண்டாம், இஸ்ரவேலே நீ கலங்கிட வேண்டாம். உன்னோடு கூட இருப்பேன் என்று என் தேவன் என் சார்பில் எழுந்தருளிடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. பலவானை கண்டு சோர்ந்திட வேண்டாம், பலவீனன் என்று எண்ணிட வேண்டாம். பெரிய பர்வதம் சமமாகும் என்றி மலைகள் அனைத்தும் வழிகளாக்கிடும். பலவானை கண்டு சோர்ந்திட வேண்டாம், பலவீனன் என்று எண்ணிட வேண்டாம். பெரிய பர்வதம் சமமாகும் என்றி மலைகள் அனைத்தும் வழிகளாக்கிடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் எல்லாம் நீ. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. செங்கடலை கண்டு அஞ்சிட வேண்டாம், யோர்தானை கண்டு திரும்பிட வேண்டாம். உள்ளங்கால் பட பிரிந்திடும் என்றீர், உலர்ந்த தரை வழியாக நடத்திடும். செங்கடலை கண்டு அஞ்சிட வேண்டாம், யோர்தானை கண்டு திரும்பிட வேண்டாம். உள்ளங்கால் பட பிரிந்திடும் என்று உலர்ந்த தரை வழியாக நடத்திடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புதிய வருடம் தந்த தேவா, புதிய வாக்குகள் தந்து உயிர்ப்பியும். புதிய கிருபை, புது அபிஷேகம், புதிய தரிசனம் தந்து நடத்திடும். புதிய வருடம் தந்த தேவா, புதிய வாக்குகள் தந்து உயிர்ப்பியும். புதிய கிருபை, புது அபிஷேகம், புதிய தரிசனம் தந்து நடத்திடும். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி ஆமென் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. புது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினீர், பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో, உன் காரியத்தை முடிக்காமல் கர்த்தர் இளைப்பாற மாட்டார். నీ కార్యాన్ని ముగించకుండా దేవుడు సమాధానం అవడు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் காரியம் முடிக்காமல் என் தேவன் உன் வாழ்க்கையில் இளைப்பாறவே மாட்டார். నీ కార్యాలు ముగించేదాకా మన దేవుడు సమాధానంగా ఉండడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் காரியங்கள் எதுவாய் இருக்கட்டும், నీ పని ఏదిగా ఉన్ని
தேவன் செய்வேன் என்று சொன்ன காரியங்களாய் இருக்கட்டும், దేవుడు చేస్తానని చెప్పే కార్యం ఉండొచ్చును. ஆண்டவரிடம் நீ கேட்ட காரியமாய் இருக்கட்டும், దేవుని దగ్గర నువ్వు అడిగిన కార్యాలుగా ఉండొచ్చు. நீ கேட்ட காரியங்கள் நடக்காதது போல சூழ்நிலைகள் காட்டலாம். నువ్వు అడిగింది జరగకుండా ఉండే సమయాలుగా ఉండొచ్చును. உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை அது நடக்க வாய்ப்பே இல்லை என்று இருக்கலாம். నీ జీవిత సమయంలో అది జరగకుండా అవదనేది నీ ఉండొచ్చు. தேவன் உனக்கு வாக்குரைத்த காரியங்களாய் இருக்கலாம். దేవుడు నీకు చెప్పిన ఆశీర్వాదంగా அது ఉండొచ్చు. நடக்க எள்ளளவும் என்னுடைய வாழ்க்கையில சாத்தியமே இல்லை என்று நாம் நினைக்கலாம். అది జరిగేదానికి నా జీవితంలో అది సాధ్యం లేకుండా ఉండొచ్చును. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు చెప్తాడు, நீ என்னிடம் கேட்டது, నువ్వు నా దగ్గర అడిగింది, நான் உனக்கு வாக்குரைத்தது, నేను నీకు ఇచ్చిన వాక్కు, அந்த காரியம் உன் வாழ்க்கையில நிறைவேற்றாமல் ఆ కార్యం నీ జీవితంలో நான் இளைப்பாற மாட்டேன். నేను సమాధానం అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. என் தேவன் మన దేవుడు எனக்காய் నా కోసం என் காரியங்களை నా కార్యాలు வாய்க்க பண்ணுவார். చేస్తుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. என் கரத்தால் முடியாததாய் இருக்கலாம், నా శైలి అవకుండా ఉండొచ్చు. என்னுடைய புத்திக்கு அது முடியாததாய் இருக்கலாம், నా బుద్ధిలో అది అవకుండా ఉండొచ్చు. ஆனால் అవుతే என் தேவன் నా దేవుడు என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ఆ కార్యాన్ని చేస్తుడు. அவர் அதை முடிக்கும் வரை இளைப்பாற மாட்டார். అతను దాన్ని చేసేదాకా అతను நாம் இளைத்து போகலாம், మనము సమాధానం లేకుండా நாம் சோர்ந்து போகலாம், మనం సుస్తవచ్చును. நாம் துவண்டு போகலாம், మనము మనసులో ஆனால் நம் தேவன் துவண்டு போக மாட்டார். మన దేవుడు దాన్ని అవకుండా அவர் சோர்ந்து போக மாட்டார். అతను సమాధానం అవుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உன் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நிறைவேற்றி தீரும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். నీ జీవితంలో నీ కార్యము అయ్యేదాకా అతను సమాధానం అవుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். ரூத்தின் புத்தகம் రూతు పుస్తకము 3ஆம் அதிகாரம் 3వ అధికారము 18வது వాక్యం. 18వ వాక్యం చదువుతాము. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு வேதம் சொல்லுகிற ஒரு மனிதன் ఇక్కడ దేవుని వాక్యం చెప్పేది ఒక మనిషి போவாஸ். బోవాస్ అనే. ஆமென். ఆమేన్. போவாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. బోవాసుని గురించి சொல்வது யாரு? చెప్పేది ఎవరు? நகோமி. నహోమి. நகோமி யாரு? నహోమి ఎవరు? ரூத்துடைய மாமியார். రూత్ అత్త. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ரூத்துடைய மாமியார் రూత్కు అత్త. ரூத்திடம் சொல்லுகிற வார்த்தை இது. రూతు దగ్గర చెప్పే మాట ఇది. அப்பொழுது அவள், అప్పుడు ఆ என் மகளே, నా కూతురా, இந்த காரியம் ఈ కార్యము என்னவாய் முடியும் என்று நீ அறியும்படிக்கு ఏమిగా జరుగునని నువ్వు తెలుసుకొని கொஞ்சம் பொறுத்திரு. కొంచెం సమాధానం நீ பொறுத்திரு. నువ్వు సమాధానం ஆனால் అవుతే அந்த மனிதனோ ఆ మనిషి உனக்கான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். నీ కోసం కార్యము చేస్తా ఉంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நகோமி சொல்லுகிற காரியம், నగోమి చెప్పే కార్యము நீ பொறுமையாயிரு. నువ్వు సమాధానం ఉండు. நீ சொல்லிட்ட, నువ్వు చెప్పేస్తివి, நீ காரியத்தை சொல்லிவிட்டாய், నువ్వు కార్యాన్ని చెప్పేస్తివి, இனி நீ பொறுமையாயிரு. ఇంకా నువ్వు సమాధానంగా ఉండు. இனி வேலை செய்வது போவாஸ். నువ్వు చేసేది బోవాస్ పని. இனி உனக்காய் வேலை செய்வது போவாஸ். నీ కోసం చేసేది இனி బోవాస్. நீ செய்ய வேண்டாம். ఇంకా నువ్వు చేయొద్దు. நீ பொறுமையாய் నువ్వు సమాధానం காத்திரு, కాస్తుండు. பொறுத்திரு. సమాధానం ఉండు. உனக்காய் போவாஸ் இனி வேலை செய்வான். నీ కోసం బోవాస్ పని చేస్తుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. போவாஸ் உனக்காய் வேலை செய்து బోవాస్ నీ కోసం పని చేసి நீ சொன்ன காரியத்தை నువ్వు చెప్పిన కార్యాన్ని உனக்காய் அவன் செய்து முடிக்கும் வரைக்கும் నీకు చేసేదాకా அவன் இளைப்படைய மாட்டான், వాడు సమాధానం அவன் అవుడు. இளைப்பாற மாட்டான். వాడు సమాధానం అవుడు. எனவே ரூத்தே, దాని నుంచి రూతు, அன்பு மகளே, ప్రీతి కూతురా, உன்னுடைய காரியம் எதுவாய் இருந்தாலும், కార్యం ఏదిగా ఉండొచ్చును. அன்பு மகனே, உன்னுடைய காரியம் எதுவாய் இருந்தாலும், కొడుకా నీ కార్యం ఏదిగా ఉండొచ్చును. சகோதரங்களே, உங்கள் காரியங்கள் எதுவாய் இருந்தாலும், తమ్ముళ్ళాల అన్నలాల నీ కార్యాలు ఏదిగా நீங்கள் தேவனிடத்தில் சமர்ப்பித்ததாய் இருக்கட்டும், మీరు వేరే
ఇచ్చినగా ఉండొచ్చును, இல்ல தேவன் உங்களுக்கு வாக்குரைத்ததாய் இருக்கட்டும். దేవుడు మీకు వాగ్దానం ఇచ్చినదిగా ఉండొచ్చును. அந்த காரியம் எப்படி முடியும் என்று நீ முறுமுறுக்காதே, முணுமுணுக்காதே, நீ பொறுமையாய் காத்து கொண்டிரு. ఆ కార్యము ఎట్లా జరుగునని నువ్వు మునుమునుకొని గుణగొట్టుకొని ఉండకూడదు. காரணம், உனக்காய் ஒருவர் வேலை செய்கிறார். నీ కోసం ఒక మంచి చేస్తా ఉన్నాడు, உனக்காய் ஒருவர் அங்கு வேலை செய்து கொண்டிருப்பார். నీ కోసం అక్కడ ఒకరు చేస్తా ఉంటారు. ரூத்தே, நீ பொறுத்திரு. రూతు నువ్వు సమాధానం ఉండు. உனக்காய் போவாஸ் வேலை செய்கிறார். నీ కోసం బోవాస్ పని చేస్తా ఉంటాడు. அவர் இந்த காரியத்தை செய்து தீர மட்டும் అతను ఈ కార్యాన్ని చేసే அவன் ముగించే இளைப்பாற மாட்டான். అతను సమాధానం అవుడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் దేవుడు இந்த உலகத்தை உண்டாக்கின போது ఈ లోకాన్ని చేసినప్పుడు 6 நாட்களில் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6 దినముల్లో అన్నిటిని చేసి 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 7వ దినము అతను దీనిగా ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ இது நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம். ఇది మన దేవుని యొక్క அவர் ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் முடித்து தீரு மட்டும் அவர் இளைப்பாற மாட்டார். అతను ఒక కార్యాన్ని తలుస్తే ఆ కార్యం తీరేదాకా అతను సమాధానం అవుడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. போவாஸ் బోవాసు ரூத் அவனிடத்தில் சொன்ன அந்த காரியம் రూతు అతని దగ్గర చెప్పిన కార్యము என்ன காரியம்? ఏం కార్యము? நீர் என் சுதந்திரவாளி. నువ్వు నాకు స్వతంత్రం ఇచ్చేవాడు, ஆமென். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். నన్ను నువ్వు ఏర్చుకో, உன் போர்வையை என் மேல் விரியும். నీ దుప్పటిని నా మీద ఎయ్యి. ஹalleluya. హల్లెలూయా. அதற்கு போவாஸ் சொன்னார், దానికి బోవాస్ చెప్తాడు, சரிதான், కరెక్ట్, ஆனால் అవుతే என்னை விட அதிகமாய் கிட்ட சுதந்திரவாளியாய் ஒருத்தன் இருக்கிறான். నాకన్నా ఇంకా మంచివాడు ఒకడు ఉంటాడు. அவன் இதற்கு உன்னை ஏற்றுக்கொள்ள சம்மதியாவிட்டால் వాడు నిన్ను ఏర్చుకోవడానికి లేదంటే நான் ஏற்றுக்கொள்ளுவேன். నేను నిన్ను ఎత్తుకుంటాను. ஹalleluya. హల్లెలూయా. இதை சொல்லிவிட்டு ரூத்தை அனுப்புகிறான் போவாஸ். దీన్ని చెప్పేసి రూతుని అంపుతాడు. மாமியாரிடம் வந்து ரூத் அதை சொல்லுகிறாள். ఆ రూతు వచ్చి తన అత్త దగ్గర చెప్పాలి. அதற்கு ரூத்துக்கு மாமியார் சொல்லுகிற மறுபடிதான் இது. దానికి రూతు మళ్ళా ఆ నగోమి చెప్పే మాటదా ఇది. நகோமி சொல்லுகிறாள், கவலைப்படாத, நீ பொறுத்திரு. నగోమి చెప్తాయి, నువ్వు సమాధానం நீ ఉండు. சொல்லிவிட்டாய், பொறுத்திரு. నువ్వు చెప్పేస్తివి, సమాధానం. ஹalleluya. హల్లెలూయా. தேவ சமூகத்தில் பொறுமையாய் இருந்து பழகணும். దేవుని సముఖములో మనం శాంతంగా ఉండేదానికి అభ్యాసం ஆமென். చేయాలి. ఆమేన్. தேவ சமூகத்தில் நாம் பொறுமையாய் இருந்தால் దేవుని సముఖములో మనం సమాధానం ఉంటే நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறதை நம்மால் உணர அனுபவிக்க முடியும். అతను మన కార్యాలని చేస్తాడనేసి దాన్ని సూచేదానికి మన వల్ల అవును. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப நாம் தேவ சமூகத்தில் பொறுமையாய் இருந்து பழகணும். దేవుని సముఖములో సమాధానంగా ఉండేదానికి మనము காரணம், ఎలాంటి நமக்காய் ஒருவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். మన కోసం ఒక మనిషి పని చేస్తానే ఉంటాడు. ஹalleluya, ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நான் முன்னால் சொன்னது போல, ஏற்கனவே சொன்னது போல, దీనికి ముందు చెప్పినతరనే யோனா மீனின் வயிற்றில் இருந்தான். యోనా మీన్ శాప யோனாவுக்கு தெரியாது நாம் பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறோம், యోనాకు తెలీదు మనం గడ్డదాకా పోతాం, நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். నడుస్తా ఉండామని. ஆனால் అవుతే மீன் நகர்ந்து கொண்டே தான் இருந்தது. ఆ చేప నీళ్ళలో నగిరిపోతానే ఉన్నాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரச்சனையில் இருக்கிற நமக்கு தெரியாது, நமக்காய் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். సమస్యలో మనం ఉండేనప్పుడు మన కోసం ఒక మంచి పని చేస్తా ఉన్నాడని తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம் தூங்கலாம். మనము నిద్రపోవచ్చు. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், இஸ்ரவேலை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. దానికి దా కీర్తనగాడు చెప్పాడు, ఇశ్రాయేలుని కాసేవాడు నిద్రపోయాడు. நான் தூங்கலாம், మనము నిద్రపోవచ్చు. ஆனால் என் தேவன் தூங்க மாட்டார். అవుతే మన దేవుడు నిద్రపోడు. என் தேவன் தூங்குவதில்லை. అతను నిద్రపోయాడు. அவர் எனக்கான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். అతను మన కోసం కార్యాలు చేస్తూనే பக்கத்துல ఉంటాడు. கைய கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, எனக்கான காரியம் నా కోసం కార్యము ஓ தேவன் செய்து கொண்டே தான் இருக்கிறார். దేవుడు చేస్తూనేగా ఉన్నాడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உனக்காய் உருவாக்கப்பட்ட வீடு, నీ కోసం చేసి పెట్టిన ఇల్లు, உனக்கு நீ பிரயாணம் பண்ணுகிற கார், నువ్వు ప్రయాణం చేసే కారు, நீ பிரயாணம் பண்ணுகிற பைக் నువ్వు ప్రయాణం చేసే బైక్, மேனுஃபேக்சரிங் ஆயிக்கிட்டே இருக்கு. దాన్ని నీకు ఇస్తానే ఉంటాడు. ஆமென், ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా. ஆமென், ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. உனக்கான வீடு, నీ కోసం ఇల్లు, ஆமா, பிளான் போட்டு போய்க்கிட்டே தான் இருக்கு. ప్లాన్ అవుతానేదా ఉన్నాయి. கவலைப்படாத. చింతపడొద్దు. ஆமென். ఆమేన్. நீ சொல்லிட்ட. నువ్వు చెప్పేస్తువి. ஆமென். ఆమేన్. நமக்கு ஒரு இன்ஜினியர் இருக்கிறார். మన కోసం ఇంజనీర్
నో ఫీస్, నో కమిషన్. ಯಾವ ಕಮಿಷನ್ ஹalleluya. எவ்வளவு நல்ல அப்பா, ఎంత మంచి తండ్రి. அவர் உனக்காய் செய்து கொண்டே இருக்கிறார். ఆతన నీ కోసం చేస్తూనే ఉన్నాడు. ஆமென். ஆமென். நித்தியத்தில் நமக்காய் வீடை, நமக்கான வீட்டை నిత్యంలో మన కోసం ఇల్లు அவர் ஆயத்தம் பண்ணுவது போல ఆతన ఆయత్తం చేసేట இந்த உலகத்திலும் உனக்கான நன்மைகள், உனக்கான காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ఈ లోకంలో నీ కోసం మంచిది నీకు కావాల్సింది ఆతన చేస్తూనే ఉంటాడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய காரை நீ பார்ப்பதற்கு முன்பாய், నీ కార్యాన్ని నువ్వు చూసేదానికి ముందు, உன்னுடைய பைக்கை நீ காண்பதற்கு முன்பாய், నీకు కావాల్సిన బైక్ ని నువ్వు చూసేదానికి ஏன் நீ உன்னை, உன் பெற்றோர், உன்னுடைய தாய், உன்னை பிரசவம் பார்த்த டாக்டரும் நர்ஸும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு முன்னால், ఎలా నిన్ని పుట్టిపెట్టిన తల్లి డాక్టర్ ఎవరు నిన్ను చూడక ముందు, உன்னை அழகாய் உருவாக்கின தெய்வம். నిన్ను సుందరంగా రేసిన దేవుడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உனக்கான பூமியில் உள்ள காரியத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். నీకోసం భూమిలో కావాల్సిన కార్యాలు చేస్తూనే ఉన్నాడు. அவர் உனக்கது காரியம் வாய்க்க பண்ணும் வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். ఈ కార్యాలు నీకు చేరేదాకా ఆతన నిద్రపోడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ரூத்துக்கண்டு ஒரு போவாஸ் இருந்தார். రూతు కోసం ఒక బోవాస్ ఉన్నాడు. எனக்கும் உனக்கும் ஒரு போவாஸ் உண்டு. నీకు నాకు ఒక బోవాస్ ఉన్నాడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய போவாஸ் మన బోవాస్ ரூத்துடைய போவாஸை காட்டிலும் சிறந்தவர். రూతు బోవాస్ కన్నా ఇంకా పెద్దవాడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ரூத்துடைய போவாஸை காட்டிலும் அவர் உயர்ந்தவர். రూతు కన్నా బోవాస్ కన్నా ఇంకా పెద్ద దేవుడు. ஒரு சாதாரண ரூத்துடைய போவாசே ரூத்துக்காய் செய்த காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும் அவர் இளைப்பாறவில்லை என்றால், సాధారణమైన బోవాస్ రూతుకు కావాల్సిన కార్యాలు చేసినప్పుడు అతను నిద్రపోలేదంటే, என்னையும் உன்னையும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை உருவாக்கின, என்னை சிருஷ்டித்த, என் மேல் நோக்கமாயிருந்த என்னுடைய போவாஸ் என் காரியத்தை முடிக்காமல் இருப்பாரோ? తల్లి కడుపులో మనల్ని సృష్టించిన దేవుడు నీ కోసం నా కోసం కార్యాలు చేయకుండా ఉంటాడు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, என்னுடைய போவாஸ் నా బోవాస్ என் மேல் போர்வையை விரிப்பார், నా మీద దుప్పటిని మూసి என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். కార్యాలు చేస్తుడు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆதியாகமம் 28 அதிகாரம் ఆదికాండము 28వ అధికారము 13 15 வரை வாசிக்கலாம். 13 ఆ. 15. ம். ஆ. ம். தருவேன். ம். ஆ. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. யாக்கோபு యాకోబు தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தால் తన జీవితంలో జరిగిన ఒక కార్యానికి தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஓடுகிறான். తన తండ్రి ఇల్లు విడిచి పరిగెత్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. என்ன நடக்கும் தெரியாது. ఏం జరుగునే తెలియదు. தன்னுடைய சகோதரன் ஏசா பார்த்தான், கொண்டே விடுவான். తన అన్న ఏసా చూసినట్టు నన్ను చంపే அப்புறம் அடக்க ஆராதனை தான், అంతనే, வேற வழியே இல்ல, வாய்ப்பே இல்ல. దారి లేదు. என்ன அவ்வளவு மூர்க்கவரியோடு ஏசா நடக்கிறான். అంత కోపంతో ఏసా నడుస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. தகப்பனிடம் வந்து கேட்கிறான், ஒன்று கூட வைக்கவில்லையா? వాడి తండ్రి దగ్గర అడుగుతాడు, ఏసా ఒకటి కూడా నాకు పెట్టలేదు. ஆமென். ఆమేన్. தகப்பன் சொன்னார், இல்ல மொத்தமா கொடுத்துட்டேன். లేదు, వానికి పూర్తిగా ఇచ్చేశాను. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే அந்த பயத்தின் மத்தியில் ఆ భయాన మత్తిలో யாக்கோபு ஓடுகிறான். యాకోబు పరిగెత్తాడు. ஆனால் అవుతే அவன் தூக்கத்தில் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். నిద్రలో వానికి ఒక స్వప్నం దేవుడు ఇస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் யாக்கோபோடு வந்து சொல்லுகிற வாக்குத்தத்தம் அது. దేవుడు యాకోబు దగ్గర వచ్చి చెప్పే ఒక మాట అది. நீ இன்று பரதேசியாய் இந்த இடத்துல படுத்திருக்கிறாய். నువ్వు పరదేశిగా ఈ జాగాలో నువ్వు పడుకొని ఉన్నావంటే. ஆமென், ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. தலைக்கு ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஜாலியா படுத்து தூங்குறான். తలలో ఒక రాయి పెట్టుకొని వాడు జాలీగా నిద్రపోతాడు. ஆமென். ఆమేన్. நம்ம தாத்தா தூங்குறாரு. తాత నిద్రపోతాడు. தூக்கத்துல ஆண்டவர் வந்து சொல்றார், నిద్రలో దేవుడు వచ్చి చెప్తాడు, நீ படுத்திருக்கிற இந்த இடம் உனக்கு தருவேன். నీవు పనుకొని ఉండే ఈ జాగా నీకు నేను ఇస్తును. ஆமென், ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நமக்கு நம்புவதற்கு சாத்தியமா? మనకు అది సాధ్యమైనా சாத்தியமா?
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க வாடகைக்கு இருக்கிற பில்டிங் உங்களுக்கு ஆண்டவர் தருவேன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுமா? మీరు బాడికి ఉండే బిల్డింగ్ నీకు ఇస్తాను దేవుడు అని చెప్తే మీరు ஓனர் கேட்க வேண்டாம். ஆமென் ఆమేన్ அல்லேலூயா హalleluya அல்லேலூயா హalleluya ஆமென். ఆమేన్. சாத்தியம் இல்ல நமக்கு. అది అవే కార్యం ஆனால் అవుతే ஆண்டவர் அங்கு யாக்கோபுக்கு வாக்குரைக்கிறார். అవుతే యాకోబుకు దేవుడు చెప్తాడు நீ படுத்திருக்கிற பரதேசியாய் படுத்திருக்கிற இந்த இடம் నువ్వు పరదేశిగా పనుకొని ఉండే ఈ జాగా நான் உனக்கு தருவேன். నీకు నేను ఇస్తాను. ஆமென். ఆమేన్. நீ 4 திசைகளிலும் உன்னுடைய சந்ததி பரவும். అన్ని జాగాల నీ సంతతులు పెరుగును. மூணாவது, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை திரும்பி வர பண்ணுவேன். నువ్వు పోయే జాగాలంతా నిన్ను కాసి నేను తిరిగి నిన్ను రప్పిస్తును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த 3 காரியங்கள் அந்த இடத்துல ஆண்டவர் யாக்கோபிடம் ఈ சொல்லுகிறார். 3 కార్యాలు యాకోబు దగ్గర వానికి స్వప్నములో இப்ப చెప్తాడు. யாக்கோபு எங்க போய்கிட்டு இருக்கிறாரு? యాకోబు ఆడిపోతా ఉన్నాడు மாமா வீட்டுக்கு, వాని మామ ఇంటికి, லாபான் வீட்டுக்கு లాబాన్ ఇంటికి ஓடிக்கொண்டிருக்கிறான். நடக்கிறது இல்ல, ஓட்டம். పరిగెత్తా ఉన్నాడు. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா சுற்று வட்டாரத்துல ஏசா பார்த்தா முடிஞ்சு போச்சு. చుట్టూలో ఏసా శైల సిక్కితే చాలు இதுக்கு பயந்து ஓடுறான். దీనికి భయపడి పరిగెత్తాడు. அப்ப ஒரு எல்லை தாண்டினதுக்கு அப்புறம் தான் இவன் தூங்குறதா இருக்கும். వాడు ఒక జాగా దాటిన తర్వాత నిద్రపోయేదానికి వానికి ఉన్ను. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు கவலைப்படாத, చింతపడద్దు, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். నేను నిన్ను తిరిగి రప్పిస్తును. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. நாம இருந்தா சொல்லுவோம், మనుగా ఉంటే అని చెప్తాము, ஆண்டவரே போற இடமே இன்னும் போய் சேரல, నేను పోవాల్సిన జాగాని ఇంకా పోయి చేరలేదు, போற இடத்துல என்ன ஆகும் தெரியாது. పోయే జాగాలో ఏం జరుగునని తెలియదు. ஏதோ ரபேக்கா உன் மாமங்கிட்ட போடான்னு சொல்லி விட்டுட்டா. అరబేగాలు తన మామ దగ్గర పోరా అని చెప్పి ఉడిసింది. ஆமென் ఆమేన్ அல்லேலூயா. హల్లెలూయా. சொல்லி விட்டாச்சு. చెప్పి ఉడిసయ్యా, அந்த இதுல ஓடி வந்துட்டோம். దాంట్లో నేను పరిగి వచ్చేసాను. ஆமென். ఆమేన్. இப்போ ఇప్పుడు ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். నేను నిన్ను తిరిగి அது రప్పిస్తున్నాను. மட்டும் இல்ல, అది మాత్రం நீ కాదు, படுத்திருந்த இடம் உனக்கு தருவேன். నువ్వు పనుకొని ఉండే జాగా నీకు నేను ఇస్తాను. அதோடு முடியல, దాంతో ముగించలో உன்னுடைய சந்ததி నీ వంశము 4 திசைகளிலும் பரவும். 4 భాగాల్లో పెరుగును. ஆமென். ఆమేన్. அப்போ இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், ఇంత పెద్ద వాగ్దానం, ஆசீர்வாதமான வார்த்தைகள் ఆశీర్వాదమైన మాటలు யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். దేవుడు వీనికి ఇస్తాడు. ஆனால் கொடுக்கிற சூழ்நிலை ఇచ్చే ఆ సమయం ఎట్లుండాడు? பூஜ்யம். ஆமென் పూజ్యంగా, அல்லேலூயா. ఏమీ లేకుండా, ஒன்றுமில்லை, வெறுமன். ఏమీలే. ஆமென். ఆమేన్. இல்லாய்மையின் மத்தியில், లేని దాని మధ్యలోను, அன்பு சகோதரா, உன்னுடைய இல்லாய்மையில் ప్రీతి సహోదరుడా, నీ దాంట్లో ఏమీ ஆண்டவர் లేకుండా ஒரு வாக்குத்தத்தம் தந்தால் వాగ్దానం అంటే ఓ దేవుడు அதை ఇస్తే இறுக பிடித்துக்கொள். దాన్ని గట్టిగా పట్టుకో. உன் இல்லாய்மையை பார்க்காதே. నువ్వు ఈ లేని దాన్ని చూడొద్దు. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னால் அதை செய்வார். దేవుడు చెప్తాడంటే దాన్ని చేస్తాడు. யாக்கோபுக்கு செய்தாரா? యాకోబు చేశాడా? ஆமென். ஆமென். ஒண்டியா ஓடினான், ఒకటిగా పరిగాడు, ஒருவனாய் ஓடினான், ఒకటిగా పరిగాడు, பயந்து ஓடினான். భయపడి పరిగెత్తాడు. ஆமென். అవును, 7 வருடம், ఏదో ఒక జాగా 7 வருடம் 7 ఏండ్లు ஒருத்திக்காய் வேலை பார்த்தான். ఒకటి కోసం పని చేశాడు. ஆமென். ఆమేన్. மாமா என்ன செய்தான்? మామ ఏం చేశాడు? ரெண்டாவது மாமா என்ன செய்துட்டாரு? మామ ఏం చేశాడు? இத காட்டி அதை கொடுத்துட்டாரு. దీన్ని చూపించాడు. ஆமென். ఇప్పుడు వేరే దాన్ని ఇచ్చేశాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. லேயாள் இருக்கும்போது ராகேலை எப்படி நான் கொடுப்பது? முதல்ல இவளை வச்சுக்கோ. లేయాలు ఉండేనప్పుడు రాగేలు முதல்ல இவள் தான் உன்னுடைய மனைவி. ఫస్ట్ లో ఇది నీకు భార్య. ஆமென். ఆమేన్. அப்புறம் அடுத்த ஆஃபர் வந்துச்சு. ఇంకొక ఆఫర్. ஆமென். ఆమేన్. என்ன ஆஃபர்? ఏం ఆఫర్? இன்னும் ஒரு 7 வருஷம் வேலை பாரு, ராகேலையும் கண்டிப்பா தருவேன். ఇంకా నువ్వు 7 ఏళ్ళు పని చేస్తే రాగేలును నీకు அப்ப ராகேல் மேலுள்ள அன்பின் நிமித்தம் ఆయా దాని మీద ఉండిన ప్రీతించి நம்ம தாத்தா எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு? ఎన్ని ఏళ్ళు పని చేశాడు? 14 வருஷம். 14 ఏండ్లు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. காதலுக்கு காத்திருந்த நம்ம தாத்தாவை போல ஒருத்தரும் இல்ல போல இருக்கு. కాసుకోండి మన తాత ధర ఎవరు లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. 14வது வருடம் முடிஞ்சுதான் ராகேல் கிடைக்கிறாள். 14 ఏళ్ళ తర్వాత రాగేలు இப்போ దొరుకుతాయి. அடுத்தது 7 வருடம் నెక్స్ట్ 7 ఏండ్లు தன்னுடைய
குடும்பத்திற்காய் மட்டுமல்ல மாமனுக்காகவும். తన కుటుంబానికి మాత్రం కాదు వాని మామ కోసమును వాడు చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அதனால தான் மாமா என்ன செய்யறாரு? దాని నుంచి దా మామ ఏం చేస్తాడు? அடிக்கடி சம்பளத்தை மாத்துறாரு. అప్పుడప్పుడు తన సంబళాన్ని మారుస్తాడు. ஆமென். ஏன்னா ఎలాంటే ஒரு அக்ரிமெண்ட், எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட், రాయకుండా ఉండే ఒక అగ్రిమెంట్ ఏమంటే இதுல దీంట్లో இப்போ திடீர்னு மாமா சொல்லுவாரு, கருப்பு வெள்ளையா இருக்கிற மிக்ஸ் ஆகி வர்ற ஆட்டுக்குட்டி உனக்கு. మామ చెప్తాడు మిక్స్ అయ్యి నల్ల తెల్ల వస్తే అది నీకు. ஆமென். ఆమేన్. இப்ப என்ன ஆகுது? ఇప్పుడు ఏమవుతాయి? பிறக்கிற ஆட்டுக்குட்டி எல்லாம் மிக்ஸ் ஆகி பிறக்குது. పుట్టే మేక పిల్లలంతా అదే తరనే పుడతాయి. ஆமென். ఆమేన్. லாபானுக்கு டென்ஷன். లాభానికి టెన్షన్ అయిపోతాయి. ஆமென். ஆமென். லாபானுடைய டென்ஷன் அவனுடைய பிள்ளைகளில் தொற்றிக் கொண்டது. వాని బిడ్డల్ని అంటుకొనింది అది. ஆமென். ఆమేన్. இப்ப சொல்றானுங்க, எங்கள் தகப்பனுடைய మా తల్లిది எங்கள் தகப்பனுடைய ஆஸ்திகளை அவருடைய சம்பாத்தியத்துல நீ குளிர் காய்கிறாய். అతని ఆస్తిలో వాని సంపాదనలో నువ్వు బతుకుతా ఉన్నావు. இப்போ ఇప్పుడు யாக்கோபு சொல்றான், இனி சரிப்பட்டு வராது. యాకోబు చెప్తాడు ఇంక సరి రాదు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் உடனே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். దేవుడు వాగ్దానం చెప్తాడు, నీతోనే ఉంటాను. இப்ப திரும்பி வருகிறான். లాభం తిరిగి వస్తాడు. 2 மனைவிகள், 2 భార్యలు, 10 குழந்தைகள், 10 బిడ్డలు, 2 வேலைக்காரிகள், 2 పని మంచులు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பெரிய மந்தை. మంద గుంపు మంత. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு வர்றான். అన్నిటిని తోలుకొని వస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இதோடு வாக்குத்தத்தம் முடியவில்லை. ఇంకా వాగ్దానం ముగియలే. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் போகலாம். ఆదికాండ 50వ అధికారానికి 24, 25 வாசிக்கலாம். யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு உங்களை கொண்டு செல்வார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். యాకోబుకు దేవుడు ఒక వాగ్దానం ఇస్తాడు. அதை சொல்லி தீருமளவும், அந்த காரியம் நிறைவேறும் அளவும் யாக்கோபை தேவன் கைவிடவில்லை. ఆ చెప్పి ఆ కార్యము అయ్యేదాకా దేవుడు యాకోబుని చేయవిడి. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது. యాకోబు జీవితంలో ఎన్నో సమస్యలు వచ్చాయి. ஏமாற்றங்கள் உண்டு. ఏమాత్రం వచ్చింది. ஆமென். ఆమేన్. துரோகங்கள் உண்டு. ద్రోగాలు ఉంది. ஆனால் అవుతే தேவன் அவருக்கு சொன்னதை மட்டும் அவர் விடவே இல்லை. దేవుడు అతనికి చెప్పిన దాన్ని మాత్రం అతను విడిలేదు. ஆமென். ఆమేన్. கால தாமதமானது, సమయాల తామదమైంది. ஆனால் சொன்ன வாக்கு நிறைவேறியது. చెప్పిన మాట అయింది. ஆமென். ఆమేన్. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நம்முடைய தாமதங்கள் தோல்வி என்று நினைத்து விடாதே. నిదానమైందిగా ఉంటేను நிச்சயம் தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் அது நிறைவேறாமல் ஆண்டவர் போக மாட்டார். నిజంగానే దేవుడు చెప్పిన కార్యము అది చేయకుండా దేవుడు విడిడు. அல்லேலூயா. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்கு யாக்கோபுக்கு அதை நிறைவேற்றினார். ఇక్కడ యాకోబుకు అది చేశాడు. யாக்கோபை திருப்பி கொண்டு வந்தார். యాకోబుని తిరిగి తీశాడు. ஆனால் అవుతే யாக்கோபுடைய பிள்ளைகள், యాకోబు ఒక బిడ్డలు, நம்முடைய கோத்திர பிதாக்கள் 12 பேர் మన గోత్రాల్లో ఉండే 12 బిడ్డలు எகிப்துக்கு மாற்றப்பட்டார்கள். ఐగుప్తుకు పోయారు. அந்த 12இல் ஒருவர் யோசேப்பு சொல்லுகிறார், ఆ 12లో ఒకడు యోసేపు చెప్పాడు, நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்த தேசத்தில் நிச்சயம் ஒரு நாள் உங்களை திரும்பி கொண்டு போவார். మన తండ్రికి దేవుడు ఇచ్చిన వాగ్దానమైన భూమికి మిమ్మల్ని తిరిగి తీసుకొని పోతుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 430 ఏండ్లు గులాంతనములో ఉండినారు. ஆனால் అవుతే அந்த 430 வருடத்திற்கு முன்பாகவே யோசேப்பு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான், என் தேவன் தான் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் போக மாட்டார். 430 ఏండ్లకు ముందు
దేవుడు చెప్పిన కార్యాన్ని యోసేపు చెప్తాడు, చేయకుండా దేవుడు పోడని. ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya హల్లెలూయా. அவர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நிறைவேற்றாமல் போக மாட்டார். అతను మీకు చెప్పిన కార్యాలని అతను మరీడు நிச்சயம் ஒரு நாள் நிறைவேற்றுவார். నిజంగానే ఒక దినం చేస్తాడు. அப்பொழுது అప్పుడు என் எலும்பை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள். నా ఎముకల్ని ఇక్కడి నుంచి తీసుకొని పోయాడండి. ஆமென். హల్లెలూయా. யாத்ராகமம் 13:19 வாசிக்கலாம். యాత్రాగము 13:19 వాక్యం చదువుతాం. மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். ஹalleluya హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எத்தனை வருஷம்? ఎన్ని ఏండ్లు? 430 வருஷம். 430 ఏండ్లు. ஆனாலும் అవుతేను தேவனுடைய வாக்கு மாறவில்லை. దేవుని ఒక వాక్ మారలేదు. தேவன் வாக்குரைத்தது மாறவில்லை. దేవుడు చెప్పింది మారలేదు. அவர் தான் சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஓய்ந்திருக்கவில்லை. అతను చెప్పింది చేసేదాకా అతను సమాధానం లేదు. அதனால் தான் இஸ்ரவேலோடு சொன்னார், என்னுடைய கரத்தின் புய பலத்தால் உங்களை நான் மீட்டெடுத்தேன். దానికి ఇశ్రాయేలు చెప్తాడు, నా సై బలములో నేను మిమ్మల్ని రక్షించాను. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ 430 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனம் 430 ఏళ్ళు గులాంతనంలో ఉండే జనాలు அவர்கள் கூட விரும்பினது இல்லை. వాళ్ళు కూడా ఆశపడింది లేదు. புரிஞ்சா? எத்தனை பேர் கேட்டீங்க? அவங்க கூட விரும்பினதில்லை கானானுக்கு போகணும்னு. వాళ్ళు కూడా ఆశపడింది లేదు కానానికి మేము పోతామని. ஏன்னா அவங்க விரும்பி காத்திருந்தவங்கன்னா கண்டிப்பா மோசே வந்து சொன்ன உடனே புறப்பட்டிருப்பான். வாங்கடா போலாம், வந்துடுச்சு டைம், நேரம் வந்துடுச்சு. దేవుడు చెప్పిన దాని వాళ్ళు ఆశపడింటే మోసే వచ్చి చెప్పిన తక్షణ వాళ్ళు ఎలబారింటారు. ஆமென். ఆమేన్. ஆனா அதற்கு மாறா என்ன கேட்டாங்க? దానికి మారుగా ఏం అడిగారు? ஏயா மோசே இந்த வேலை உனக்கு? నీకేంటికప్పా ఈ పని మోసే? ஆமென். ఆమేన్. இருக்கிற கஞ்சியை ஒழுங்கா குடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்துட்டு போறோம். ఉండే గంజిని తాగేసి నెమ్మదిగా ఇక్కడనే పడింటాము. மோசே మోసే உனக்கு ஏயா இந்த வேலை? నీకప్ప ఏల ఈ పని? நீ சொன்னேன்னு நாங்க போய் நின்னோம். నీవు చెప్పావని పోయి మేము இப்ப எங்க నిలిచాము. வேலை சுமைய கூட்டிட்டான். ఇంకా పని బలువు మాకు ఇంకా జాస్తి చేశాడు. எங்க பாட்டுக்கு இருந்திருப்போம். మేము మా పాటుకుని ఇంటి செங்கல் அறுக்கணும்னா செங்கல் அறுத்திருப்போம். ఇటుకిరాయల కోసం అంటే ఇటుకిరాయల కోసం, கல்லு சுமக்கிறதுனா கல்ல சுமந்திருப்போம். రాళ్ళు మోసాలంటే రాళ్ళు మోసింటుము. எங்க பாட்டுக்கு இருந்திருப்போம். మా పాటుకు మేము ఉనింటుము. சொன்னாங்களா? చెప్పారా? சொன்னாங்களா இல்லையா? చెప్పారా లేదా జనాలు? அப்போ అప్పుడు அவங்களுக்கு உள்ள எங்கேயாவது அந்த வாஞ்சை இருந்துச்சா? எங்கள் வாக்குத்தத்த கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது, நாங்க போகணும், நாங்க அங்க போகணும், ஆண்டவர் எங்களை கொண்டு போவார். நோ. వాళ్ళ మనసులో మేము ఆడపోదాము ఈడపోదామని వాళ్ళ దాగం ఉండాయా? లేదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. ஆனால் అవుతే இனி கவனிங்க, ஆனாலும் అవుతేను ஆண்டவர் மறக்கவில்லை. దేవుడు వాళ్ళని మరిలేదు. ஆண்டவர் அதனுடைய காரியத்தை செய்து கொண்டே தான் இருந்தார். దేవుడు దాని కోరిన కార్యాలు எத்தனை பேருக்கு చేస్తూనే புரிஞ்சுன்னு ఉన్నాడు. தெரியல. ఆమేన్. ஆமென். హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அததான் நான் இன்னைக்கும் சொல்றேன். దానిదా ఈ బోధ చెప్తాము. நீ வீட்டை பத்தி யோசித்திருக்கவே மாட்ட. నువ్వు ఇల్లుని గురించి நீ ஒரு காரை பத்தி, நீ ஒரு பைக்கை பத்தி நீ யோசித்திருக்கவே மாட்ட. కార్ కోసం బైక్ కోసం உன் பிள்ளையுடைய வாழ்க்கைகளை பற்றி யோசித்திருக்கவே மாட்டேன். బిడ్డల గురించి నువ్వు చింతించిండు. ஆனா உங்களுக்காய் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவர் ஆயத்தமாகி கொண்டே தான் இருக்கிறார். దానికోసం దేవుడు కార్యాన్ని చేసి దానికి చేస్తానే ఉన్నాడు. ஹalleluya. அதற்காகவே மோசேயை தப்புவித்தார். దానికోసం మోసేని తప్పించాడు. ஹalleluya. மோசே பிறந்த காலத்தில் మోసే పుట్టిన ஒரு ఆண் குழந்தை தப்பித்துக் கொள்வது வாய்ப்பே இல்லை. ఒక మగ బిడ్డ తప్పించుకునేదనేదే కార్యమే లేదు. ஆமென். ஆனால் ஆண்டவர் దేవుడు கட்டளை பிறந்த இடத்துக்கே மோசேயை அனுப்பினார். చెప్పిన అదే జాగాకు మోసేని పంపాడు. வெளியில இருந்தா தானே பிரச்சனை. బయట ఉంటేదనే సమస్య. பார்வனே உனக்கு உள்ளே கொண்டு வரேன்டா. ఫారోన్ నీ లోపలనే తీసుకొని వస్తాను. ஆமென். ఆమేన్. 1-2 வருடம் அல்ல, 40 வருடம். 40 ఏళ్ళు వాని ఇంట్లోనే ఉండబెట్టాడు. ஆமென். ఆమేన్. எகிப்தியர்களுடைய எல்லா கலைகளையும் அவன் கற்றுத் தெரிந்தான். ఐగుప్తులో వాళ్ళు రాజ్య పరంపరలో ఏమి కళలు అన్నిటిని కలిశాడు. ஹalleluya. அரண்மனையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் கற்றுத் தேர்ந்தான். దాని లోపల ఉన్న అన్ని కార్యాలు వాడు చేసుకొని తప్పించాడు. ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நமக்கான ஒரு காரியம் మనకు
కోసము కార్యము. அதை செய்து முடிக்க நம்முடைய தேவன் நமக்கு தெரியாமலே, நாம் அறியாமலே, நாம் உணராமலே அவர் காரியங்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். మన కార్యాలు మనకు తెలియకుండానే అతను చేసుకుంటానే ఉన్నాడు. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தரை ஆண்டவர் சொன்னபடியே கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். ఇశ్రాయేలు జనాల్ని దేవుడు చెప్పిన తరనే కానా దేశముకు తీసుకొని పోయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஈஸியாக போய்விடவில்லை. ఈజీగా పోలేదు. ஆனால் கர்த்தர் எல்லா சூழலிலும் அவர்களோடு இருந்தார். దేవుడు అన్ని సమయాల్లో వాళ్ళు కూడానే ఉన్నాడు. வேதம் சொல்லுகிறது கன்மலையாய் அவர்களோடு பிரயாணம் பண்ணினார். వాళ్ళు కొండతో అతను వాళ్ళ జతలోనే ప్రయాణం చేశాడు. ஆமென். ఆమేన్. ஆகாரத்துக்கு ஆகாரம், ఆహారానికి తక్కువ లేదు. தண்ணீருக்கு தண்ணீர், మంచినీళ్ళకి నీళ్లు, இறைச்சிக்கு இறைச்சி, మాంసానికి మాంసం எல்லாம் கொடுத்தார். అన్ని ఇచ్చాడు. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. దేవుని వాక్యం చెప్తే వాళ్ళ చెప్పులు కూడా அவர்கள் வஸ்திரம் பாழாகவில்லை. వాళ్ళ వస్త్రాలు కూడా సినుగలేదు. எப்படி சாத்தியம்? అది ఎట్ట సాధ్యము? தேவனால் சாத்தியம். దేవుడు చేసిన காரணம் அவர் ஒன்றை சொன்னார், அதை செய்து முடிக்கும் வரை அவர் ஓய மாட்டார். అంటే అతను చెప్పేది చేసేదాకా అతను నిద్రపోడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம செப்பல் ஓட மாட்டேங்குது. ఎంత మనం డబ్బులు ఇచ్చి తీస్తానో మన చెప్పులు అది నిలిసే లేదు. ஆமா, எவ்வளவு பிராண்டட் வாங்கி போட்டாலும் ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஓடாது. ఎంత బ్రాండెడ్ గా சட்டை. తీస్తేనో సొకాయలు అది నిలిసే లేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஆனால் అవుతే தேவன் ஒன்று செய்ய தொடங்கினால் దేవుడు ఒకటి చేస్తాడంటే அதை ஒருவராலும் தடுக்க முடியாது. దాని ఎవరు అడ్డే. ஆமென். தடைகள் வந்தது, అడ్డాలు వచ్చి ராஜாக்கள் எழும்பினார்கள், రాజ్యాలు లేశారు, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். దొంగ తీర్కదర్శులు లేశారు. ஆனால் ஒருவராலும் இஸ்ரவேல் ஜனத்தை தடுக்க முடியவில்லை. ఒక్క నిన్ను ఇశ్రాయేలు జనాల్ని అడ్డేయని కాలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொன்னபடியே வாக்குத்தத்த தேசத்தில் அவர்களை கொண்டு சேர்த்தார். దేవుడు చెప్పిన తరనే వాగ్దాన దేశములో వాళ్ళని తీసుకుపోయి విడిచాడు. ஆமென். ఆమేన్. மோசேயோடு பெருமையா பேசுறார் ஆண்டவர். మోసేతో పెద్దదిగా మాట్లాడతాడు దేవుడు. மோசேக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்த கடைசி அந்த உரையாடல் படிச்சீங்கன்னா మోసేకు దేవునికి మాటలు జరిగిన దాన్ని அருமையா இருக்கும். బాగుండు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తాడు, மோசே మోసే வா, பர்வதத்துக்கு மேல வா. రా కొండపైనికి రా నువ్వు. ஆமென். ఆమేన్. மோசே ஏறி போகிறார். మోసే ఎక్కిపోతాడు. மேல போயிட்டு ஆண்டவர் சொல்றார், పైన పోయి దేవుడు చెప్తాడు, பார், చూడి என் ஜனத்திற்கு நான் கொடுக்கிற தேசம் నా జనాలకు నేను ఇచ్చే దేశాన్ని நீ பிரவேசிக்க மாட்டாய், నువ్వు దాని లోపల ஆனால் పోవు. பார், అవుతే చూడు. என்ன 40 வருஷம் கஷ்டப்பட்ட இல்ல, 40 ఏళ్ళు కష్టపడేవు కదా. ஆமென். ఆమేన్. நீ போகும்போது நம்ம ஊர்ல పోయినప్పుడు பெருசுங்க சொல்லும், போகும்போது நிம்மதியா போகணும். వాళ్ళు చెప్తారు నేను సచ్చినప్పుడు నెమ్మదిగా సాయాలని. ஆமாவா இல்லையா? అవునే లేదా? ஆமென். ఆమేన్. பிள்ளைங்க கல்யாணம் பார்க்காம பெற்றோர் இறந்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ அவ அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போயிருந்தாலாவது நிம்மதியா போயிருப்பா. బిడ్డలు పెళ్లి కార్యాలు చూడకుండా సచ్చి ఒకరిన సచ్చింటే వాళ్ళు చెప్తారు బిడ్డలు దీన్ని చూడకుండానే పోషినే సమాధానం లేకుండా అనేసి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல ஆண்டவர் மோசே கிட்ட, மோசே మోసే చెప్తాడు, பார், చూడి தேசத்தை பார். ఈ దేశాన్ని చూడి. ஆமென். అవును. பாலும் தேனும் ஓடுகிற என்னுடைய ஜனத்திற்கான கானான் தேசத்தை பார். పాలు తేనె పరిగే ఈ దేశాన్ని నువ్వు చూడి నీ కళ్ళల్లో. ஆமென். అవును. ஆண்டவர் மோசே அதை பார்த்து ஆண்டவரை துதித்தான். మోసే దాన్ని చూసిన తక్షణ దేవుని ఆరాధిస్తాడు. மோசேயும் சமாதானத்தோடு ஆண்டவரிடம் போனான். మోసేను సమాధానంతో దేవుని దగ్గర పోయాడు. ஆமென். అవును. வேதம் சொல்லுது ஆண்டவர் தான் அவனை அடக்கம் பண்ணினார் என்று. దేవుని వాక్యం చెప్తాయి దేవుడుదా అతన్ని ఇది చేశాడు. మనుషుడు. ஆமென். ఆమేన్. அவ்வளவு சமாதானத்தோடு. అంత సమాధానంతో. ஆமென். ஆமென். காரணம் ఎలాంటే தேவன் சொன்னதை దేవుడు చెప్పి எத்தனை ராஜாக்கள் எதிர்த்த போதும், ఎన్ని రాజ్యాలు అడ్డు వస్తాను, எவ்வளவு ஜாதிகள் விரோதமாய் எழும்பின போதும், ఎన్ని జాతులు అతనికి విరోధంగా లేస్తాను, தன்னுடைய ஜனத்திற்கு தான் சொன்னதை செய்து தீரமட்டும் తన జనాలకు అతను చేసిన దాన్ని చేసి ముగి அவர் கைவிடவே இல்லை. అతను చేయి విడిసింది లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2:20 అధికారము 12வது வாக்கியம் 12వ వాక్యము வாசிக்க கேட்கலாம். ஆ. ஆ. ம். ஆ. ம். ம். ஒரு யுத்த களத்தில்
நிலத்தில் நின்று கொண்டு யோசபாத்து சொல்லுகிற வார்த்தை. ఒక ఎత్తు భూమిలో నిలిచి యోసబాత్ చెప్పే మాట ఇది. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. யுத்தம் நடக்கிறது. యుద్ధం జరుగుతాయి. யோசபாத்து சொல்லுகிற, ஆண்டவரே சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், యోసబాత్ చెప్తాడు శత్రువులు జాస్తి ఉండాలి, நாங்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை, మేము ఏమి చేయాలని మాకు తెలియలేదు, எனவே உம்மை நோக்கி பார்க்கிறோம், దాని నుంచి నిన్ను మేము చూస్తాం, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி మా பார்க்கிறது. కళ్ళు నిన్నే చూస్తా ఉంది. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. அப்பொழுது ஆண்டவர் மறுபடி சொல்லுகிறார், అప్పుడు దేవుడు ఒక మాట చెప్తాడు, பயப்படாதே, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். భయపడద్దు, దేవుడు నీ కోసం యుద్ధం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அப்படியே 15 இருந்து 17 வாசிக்கலாம். ஆ ஆ ம். நீங்கள் ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயப்படாதுங்க, கலங்காதுங்க சொல்லுகிறார். ஆ, தேவனுடையது. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹalleluya. ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. இப்பதான் புலம்புனாரு யோசபாத்து. என்ன சொன்னாரு? யோசபாத் இப்படிதான் முணுமுணுச்சாడు. ஐயோ பலன் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல, బలం లేదు, నేను ఏం చేయాలని నాకు తెలియదు, என்ன பண்ண போறோம் தெரியல, నేను ఏం చేస్తానని சத்துருக்கள் பெரிதா இருக்கிறார்கள். శత్రులు మాకన్నా జాస్తి ஆனா ఉన్నారు. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు தைரியமா போ, ధైర్యంగా పో, நான் கூட இருக்கிறேன், నేను నీ జతలో ఉంటా, யுத்தம் நான் செய்யறேன். యుద్ధము నేను చేస్తాను. ஆமென். ఆమేన్. இது பல காரியம் நம்ம பைபிள்ல பார்க்கலாம். ఇతర ఎన్నో కార్యాల్లో మనం బైబిల్లో చూస్తాం. ஹalleluya. హల్లెలూయా. கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்னார், போ, நீ போ, గిదియోను దగ్గర దేవుడు చెప్పాడు, நான் பாத்துக்கிறேன். నేను చూసుకుంటా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நீ போ யுத்தத்துக்கு, నువ్వు యుద్ధానికి పో, நான் பாத்துக்கிறேன். దాన్ని నేను చూసుకుంటా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இங்க யோசபாத்துக்கிட்டையும் சொல்றார், நீ போ, பயப்படாத, ఇక్కడ యోసబాత్ దగ్గర చెప్తాడు, నువ్వు పో, భయపడద్దు, நான் செய்து கொள்றேன். దాన్ని నేను చేసి ముగిస్తా. செய்து முடிச்சாரா? చేసి ముగించాడా? கீழே வாசித்தீங்கன்னா 22 23 வாசித்தால், தொடங்கின போது ஆ ஆ ஆ ஆ ஆ 3 கூட்டத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்குள் விரோதமாய் எழும்ப பண்ணி மொத்த ஜனத்தையும் மடங்கடிக்கிறார். యోసబాతుకు విరోధంగా లేచిన జనాల్ని వాళ్ళకు విరోధంగానే అన్ని మగలు జయించాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய ஆண்டவர் మన దేవుడు நம்மை களத்தில் கொண்டு விட்டு சைடுல நிக்கிற ஆண்டவர் அல்ல. మనకు ఆడ తీసుకొని పోయి విడిచేసి సైడ్ లో ఉండే దేవుడు కాదు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. கடந்த வாரம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சு. పోయిన వారం జల్లికట్టు అయింది. ஆமென். பார்க்கும்படியாய் அவர்கள் மாட்டை களத்தில் இறக்குகிறார்கள். చూసేతారా వాళ్ళు ఎద్దుల్ని భూమిలో దాంట్లో జాగాలో ఉడుస్తారు. ஆனால் நம்முடைய அப்பன், మన దేవుడు, ஆமென், ఆమేన్, என்னை களத்தில் இறக்குவது மட்டுமல்ல, మనల్ని యుద్ధాల్లో దింపేది களத்தில் எனக்கு முன்னால் நின்று எனக்காக யுத்தம் செய்கிற என்னுடைய தகப்பன். మనకు ముందు మన కోసం యుద్ధం చేసేదానికి ఆతన ముందు నిలుస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன். నిన్ను ముట్టేవాడు எதை தொடுறான்? யாரோட கண்மணி? నాకు ஆமென். ముట్టేదరా, ஹalleluya. என் கையோ காலோ அல்ல, నా చెయ్యో కాలు, உன்னை தொடுறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவன். నిన్ను ముట్టేవాడు నా కన్నులో ఉండే ఎంటికి ముట్టితారా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எவனாவது முடியுமா? ఎవరి వల్ల అవునా? முடியுங்களா? ஆண்டவருடைய கண்ணின் மணியை தொடறதுக்கு முடியுமா? దేవుని కన్ను ఎంటికి ముట్టేదానికి అవునా? ஆ? வரமாட்டேங்குதே, பதில் வரமாட்டேங்குதே. అవును. விசுவாசத்தோட ஒண்ணு சொல்லுங்க, విశ్వాసం முடியுமா முடியாதா? అవునా? అవునా? ஆமென். ఆమేన్. அப்ப என்ன முடியுமா? నన్ను அப்ப என்ன தொட முடியுமா? అప్పుడు నన్ను ముట్టనా? முடியாது. అవును. ஆமென். ఆమేన్. என்ன அப்பா கூட இருக்கிறார். ఎలాంటి
அப்பா யுத்த களத்தில் எனக்கு முன்னால் நிற்கிறார். అంటే నాన్న యుద్ధ భూమిలో నాకు ముందు ఉన్నాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, ஹalleluya. హల్లెలూయా. அவரு களத்துல இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். అతను ఈ భూమిలో దిగేసినాడంటే అంతనే. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் நமக்காய் காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் நம்மை விட மாட்டார். దేవుడు మన కార్యాలు చేసే ముగించేదాకా ఆతన మాడిడు. ஹalleluya. హల్లెలూయా. சிங்கக்கெபியில் సింగకెబిలో போடப்பட்டாலும் ఏస్తేను, எரிகிற அக்கினி சூளைக்குள் எறியப்பட்டாலும் మండే ఆ సూళలో పడితేను, உன்னோடு உன்னை மீட்க நம்முடைய ஆண்டவர் கூடவே இருப்பார். నీతో నిన్ను రక్షించేదానికి దేవుడు ஹalleluya, ఉన్నాడు. ஹalleluya. హల్లెలూయా. பாருங்க, தானியேல் 3ல நம்ம 3 சகோதரர்களை பார்க்கிறோம். దానియేలు అధికారంలో 3 సహోదరులను చూస్తాము. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. ఆబేద్నెగో. ஆமென். ఆమేన్. எரிகிற சூளைக்குள் போய் விட்டார்கள். ఆ మండే అగ్గిలో పోయాడ్చారు. ஆண்டவர் வெளியில் நிக்கல. దేవుడు బయట నీళ్ళు లేదు. நல்ல கவனிக்கணும், எங்க இருக்கிறார்? దేవుడు యాడున్నాడు? சூளைக்கு உள்ளில் அவர்களோடு ஒருவராய். ఆ మండతా ఉండే అగ్గిలో వాళ్ళ జతలో ఈతన ఉంటాడు. ஆமென். ఆమేన్. அப்போ ஆண்டவர் அவர்களில் ஒருவராய் உள்ள நின்றபடியால் தான் அந்த அக்கினி அவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. జతలో దేవుడు వాళ్ళగా ఒకడుగా ఉండి దాని నుంచిదా వాళ్ళ అగ్గిని వాళ్ళు ఏవో ముట్టలేదు. ஆமென். ఆమేన్. சிங்கக்கெபிக்குள் சிங்கத்தின் மத்தியில் தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினதால் தான் சிங்கத்தால் தானியேலை பிடிக்க முடியவில்லை. సింగకెబిలో తన దూతని పంపిన దాని వల్ల దానియేలుని సింగములు ఏం చేయలేదు. அப்போ ஒரு காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யும் போது దేవుడు కార్యం మనకు చేసినప్పుడు அதை செய்து முடிக்காமல் அவர் ஓய்ந்து போவதில்லை. దాన్ని చేసి ముగించేదాకా ఆతన విశ్రామవుడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு முறை சுனேமியாள் எலிசாவிடம் வந்து என் மகன் மரித்து போனான் என்று சொன்னாள். సునేమియాలు ఎలిసా దగ్గర వచ్చి చెప్పా నా కొడుకు చచ్చిపోయాడని. அல்லேலூயா. హల్లెలూయా. எலிசா சொன்னார், ఎలిసా చెప్పాడు, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. నాకు కొంచెం పని ఉంది. ஆமென். ఆమేన్. நான் இங்க இருந்து ஜெபம் பண்றேன். నేను ఇక్కడి నుంచే ప్రార్థిస్తా. என் வேலைக்காரனை அனுப்புறேன். నా పని మంచిని చంపుతాను. ஆமா, துணைக்கு என் தடியையும் கொடுத்து விடுறேன். నా జతకు నా కట్టని చంపుతాను. ஆமென். ఆమేన్. தடியும் கொண்டு కట్టని வேலைக்காரன் ஓடுறான். పని మంచి లేస్తాడు. ஆமென். கேயாசி ஓடுறான் முன்னால். కేఎస్ ముందు పరిగెత్తాడు. ஆனால் అవుతే எலிசாவை ఎలిసాని சுனேமியாள் விடல. సునేమియా విడలేదు. இந்த வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ఈ పని అంతా నా దగ్గర లేదు. ஆமென். ఆమేన్. நீர் வரணும். నువ్వు రావల్ల. இந்த வேலைக்காரனை அனுப்புறது, தடி அனுப்புறது, கோலை அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். ఈ మంచిని అంపేది కట్ట అంపేది ఈ పని అంతా నాకు అవసరం లే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வேலையாள அனுப்புறது పని మంచిని అంపేది இதெல்லாம் வேண்டாம். நீர் வரணும். ఇదెంత అవసరం లే, నువ్వు రావల్ల. ஆமென். ఆమేన్. சுனேமியாள் வற்புறுத்தி இழுத்து கொண்டு போனாள் எலிசாவை. అతని కటాయం చేసి తీసుకొని పోయా. ஆமென். ఆమేన్. காரணம் என்ன? ఏలంటే எனக்கு என் புள்ள வேணும். నాకు నా బిడ్డ కావాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போலதான் అదే తర நம்முடைய ஆண்டவரும் మన దేవుడు நமக்கான காரியத்தை செய்து தீர மட்டும் அவர் இளைப்பாறுதல் அடைவதில்லை. మన కార్యం అయ్యేదాకా ఆతన విశ్రామవుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் అపోస్తలుల పుస్తకం 6வது வாக்கியம் வாசிக்கலாம். అపోస్తలుల 12:6. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு இந்த உலகத்துல இருந்த நாட்கள், அந்த 3.5 வருட அவருடைய ஊழிய காலங்களில் அநேக அற்புதங்கள் செய்தார். దేవుడు ఈ భూమిలో ఉన్నప్పుడు 3.5 ఏడాది ఆతన చేసిన సేవలో ఎన్నో అద్భుతాలు చేశాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அநேக அற்புதங்கள் வெளிப்படையாய் செய்தார். ఎన్నో అద్భుతాలు బయట పడేతర చేశాడు. மரித்தவன் கல்லறையிலிருந்து 4வது நாள் திறந்து வெளியே வந்தான். సచ్చినోడు సమాధిలోంచి 4వ దినం
రాళ్ళు లేపుకొని బయట వచ్చాడు. கட்டப்பட்ட கட்டுகளோடு வெளியே வந்தான். కట్టిన కాళ్ళు కట్టులతో బయట వచ్చాడు. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. முடவர்கள் எழும்பி குதித்தார்கள். కుష్టాలు ఉండేవాడు లేచి దుంకారు. பிறவி குருடர்கள் பார்வையடைந்தார்கள். పుట్టినప్పుడు గుడ్డోడు వాడు సూపులు పడాడు. அல்லேலூயா. அல்லேலூயா. சூம்பின கையை உடையவன் சரியானான். కట్టిన చెయ్యి పడినవాడు వాడు బాగా లేచాడు. செவிடனுடைய செவி திறந்தது. చెవులు ఇన్నబడినవాడు చెవులు ఇన్నబడాడు. இப்படி தேசம் முழுவதும் நன்மை செய்தார். దేశం పూర్తిగా మంచిది చేశాడు దేవుడు. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை ஜனங்களும் கண்டார்கள், சீசர்களும் கண்டார்கள். ఈతను చేసిన దాన్ని జనాలను చూశారు, అతను ஆனால் இயேசுவின் காலத்துக்கு பிறகு యేసు కాలం ముగించిన తర్వాత பேதுரு இயேசுவை பிரசங்கித்தபடியால் పేతురు యేసుని గురించి చెప్పినప్పుడు அவனை சிறைச்சாலையில் ஏரோது தள்ளுகிறான். వాడిని జైల్లో హేరోదు వేస్తాడు. அந்த அதிகாரம் தொடங்கும் போது சொல்லுகிறது, யாக்கோபு யோவானுடைய சகோதரன் யாக்கோபை இதே ஏரோது கொன்று விட்டான். యాకోబు సహోదరుని హేరోదు వాడిని అదే దాగలో చంపేశాడు. ஆமென். ఆమేన్. ஆண்டவருடைய దేవుని ఒక சீஷர்களில் ஒருவன் శిష్యుల్లో ఒకడు கொன்று விட்டான். చంపాడు. இந்த தைரியம் இவனுக்கு. యుద్ధము ధైర్యం వీరికి. இயேசு என்ற நாமம் சொன்னால் கொன்று விடுவது. యేసు నామం చెప్పేస్తే వాడిని చంపేస్తాడు. பேதுருவை சிரச்சேதம் தலையை வெட்டுறதுக்கு தான் கொண்டு போட்டிருக்கு. పేతుని తలకాయ నరికేదానికి ఆడ ఎత్తుకొని పోయేసి அடுத்த நாள் விடிஞ்சா தலை போகும். మారుదినము పోతే వాడిని తలకాయ నరికి. ஆமென். అవును. ஐயா என்ன பண்றாரு? అతను ఏం చేస్తాడు? ஆமென். బాగా నిద్రపోతా ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. என்னையா மனுஷன். ஆமென். ఆమేన్. என்ன நம்பிக்கை பாருங்க, ఏం విశ్వాసం చూడండి, என்ன சமர்ப்பணம் பாருங்க. వాడు ఏం దేవుని మీద டேய், విశ్వాసం. நீ தலைய வெட்டுனா வெட்டுடா, நான் தூங்குறது தூங்குவேன். తల నరికితే నరికి నాకు నిద్ర వస్తాయి. ரெண்டு சேவகர்கள் ரெண்டு பக்கம் సేవకులు ఇద్దరు రెండు పక్కల சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறான். గొలుసులేసి కట్టి పెట్టినారు. அந்த கட்டு மத்தியில தூங்குறாரு. ఆ కట్టిన దాంట్లోనే అతను నిద్రపోతా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. நமக்குன்னா புடி பட்ட அன்னையில இருந்தே தூக்கம் இருக்காது. మనకు అది చెప్తా ఉంటానే మనకు నిద్ర டென்ஷன். రాదు. எப்ப தலை போகுமோ, ఎప్పుడు తలపోను, எப்ப சேவகன் வந்து கூப்பிடுவானோ, ఎప్పుడు వాడు పని మంచి వచ్చి పిలుస్తాడు, ஏரோது எப்ப மனம் மாறிடுவானோ, ఏ రోజు ఎప్పుడు మనసు ஆண்டவர் మారుతాడో, ஏதாவது அற்புதம் செய்வாரோ, దేవుడు ఏదైనా అద్భుతాలు இப்படி చేస్తాడు. பல டென்ஷன். ఎన్నో టెన్షన్లు. பேதுருக்கு ஒரு டென்ஷனும் இல்ல. పేదరికి ఆ టెన్షన్ లే. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలంటే செத்தாலும் ஆண்டவருக்காய். సస్తేను దేవుని కోసం. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த தைரியத்துல நல்லா தூங்குறான். ఆ ధైర్యంతో బాగా నిద్రపోతాడు. இனி கவனிங்க, பிரச்சனையில் இருக்கிற தேவ பிள்ளையே, பாடுகளில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ தூங்கினாலும் நம்முடைய ஆண்டவர் தூங்குவதில்லை. సమస్యలో ఉండే దేవుని బిడ్డలారా, కష్టాల్లో ఉండే బిడ్డలారా, మీరు నిద్రపోతున్న మన దేవుడు నిద్రపోడు. பிரச்சனையில இருக்கிறவன் தூங்குறாங்க. సమస్యలో ఉండేవాడు నిద్రపోతాడు. இவன் முட்டி போட்டு ஜெபிக்கல, నువ్వు ముట్లేసి நமக்கு ప్రార్థించలే, வராத அந்நிய பாஷை எல்லாம் அப்ப வரும். రాని భాషలంతా అప్పుడుదా వచ్చును. ஆமென். பொதுவா நமக்கு அந்நிய பாஷை வர்றதே வந்து பிசாசை பார்க்கும்போது தான். పిశాసును చూసేటప్పుడుదా మన నోట్లో వేరే சபையில ஒரு பேய் எழும்பிடுச்சுன்னா ஐயோ அவ்வளவுதான், சபையே அந்நிய பாஷையில பேச தொடங்கும். అన్ని వచ్చేస్తున్నప్పుడు ஆண்டவரை துதிக்கும் போது ஒரு நாக்கே எழும்பாது, దేవుని ఆరాధించినప్పుడు యా ஸ்தோத்திரமே எழும்பாது. స్తోత్రాలు రాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే இங்கேயும் ఇక్కడను இந்த சூழ்நிலையிலும் ఈ సమయాల్లో நாம இருந்திருந்தால் మనముగా ఉంటే அந்நிய பாஷையிலே ஜெபிச்சிருப்போம். వేరే భాషల్లోనే சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். ఈ గొలుసులు తగ్గిపోవాలని. எந்த சங்கிலி? கட்டி இருக்கிற சங்கிலி కట్టిండే ఆ గొలుసులు இயேசுவின் நாமத்தில் அறுந்து போ. యేసు నామములో తెగిపో. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. நம்ம விசுவாச போராட்டம் మన విశ్వాసం మనసు அந்நிய பாஷையிலே அதை அறுத்திருப்போம். వేరే అనే భాషల్లోనే దాన్ని తెంపి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தூங்கி இருக்க மாட்டோம். నిద్రపోయిండుము. ஆமென். ஆமென். சாப்பிட மாட்டோம். తినిండుము. நமக்கு தான் சின்ன ஒரு பிரச்சனைனாலே நமக்கு சாப்பாடு இருங்க. మనకు చిన్న ఒక సమస్య అంటేనే ఆ భోజనం అన్నం తెగదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இவ்வளவு பிரச்சனை மத்தியில ఎంత కష్టాల మధ్యలోనూ முட்டி போட்டு ஜெபிக்கவும் இல்ல. ముట్లేసి ప్రార్థించను లేదు. ஆமென். ఆమేన్. டென்ஷனும் இல்ல. యా టెన్షన్ లేదు. ஆமென். ఆమేన్. நாளைக்கு என்ன நடக்க போகும் தெரியாது. వానికి రేపేం జరుగునని తెలియదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்நிய பாஷை இல்ல, వేరే భాషలో లేదు. நல்ல தூக்கம்.
బాగా నిద్ర. சில பேர் சொல்றாங்க அதனால தான் பாஸ்டர் நாங்களும் நல்லா தூங்குறோம் ஞாயிற்றுக்கிழமை. కొందరు చెప్తారు దానికోసం ఆదివారం బాగా నేను నిద్రపోతాను. என்ன கிளைமேட் பாஸ்டர், క్లైమేట్ ఎట్లా ఉన్నాయి చూడండి. ஆமே ఆమేన్. பெட்ஷீட்டை எடுக்கவே மனசு வர மாட்டேங்குது பாஸ்டர். దుప్పటిని ఎత్తేదానికే మనసు రాలేదు. పేదరు బాగా నిద్ర. ஆனா అవుతే பிரச்சனையில இருக்கிறவன் தூங்கினாலும் సమస్యలో ఉండేవాడు నిద్రపోతేను அருள்நாதர் தூங்கவே இல்லை. మన దేవుడు నిద్రపోయలేదు. என்ன செய்யறாரு பாருங்க, అతను ఏం చేస్తాడు? கரெக்டா தெரியும், விடிஞ்சா ஏறது கொண்டு போய் தலையை வெட்டுவான். వానికి తెలుసును పొద్దునే పుట్టే సాలు వాని తల నరికేస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு வெளிப்படையாய் ஒரு அற்புதம் நடக்கு. యేసు క్రీస్తుకు తర్వాత இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். వాళ్ళు చెప్పేదానికి అప్పుడు என்ன அற்புதம்? ఏం అద్భుతాలు? சிறையில கட்டி இருந்தவன தட்டி எழுப்பி தூதன் புள்ள போல கூட்டிட்டு போறான். வாடா ராசா. వాడిని కట్టి పెట్టిండవని తట్టి లేపి ஆமென். వాడిని సై పట్టి తీసుకు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க நினைச்சிருப்பீங்க பேதுரு எழும்பிட்டாருன்னு. మీరు తలుచుకోండి అసలు పేతురు లేచేశాడని. பேதுரு நல்ல தூக்கம், இன்னும் அவரு என்ன நடக்குதுன்னே புரியல அவருக்கு. పేతురు నిద్రపోతానే ఉంటాడు, ఏం జరుగుతాయని తెలియదు. அப்போ అప్పుడు ஒரு அசைவும் இல்லாமல் புள்ள போல கூட்டிட்டு போறாரு. వానికి ఆ డిస్టర్బ్ లేకుండా బిడ్డి మాదిరి తీసుకుపోతాడు. ஆமென். ఆమేన్. சின்ன குழந்தைங்களை அப்படியே துணியில சுத்தி அப்படியே கொண்டு நடப்பான்ல. చిన్న బిడ్డల్ని బట్టల సుట్టి అట్లే తీసుకుపోతాం కదా. ஆமென். ఆమేన్. அதே போல பேதுருவை கொண்டு போறாரு. అదే తర పేతురుని తీసుకుపోతాడు. கதவெல்லாம் திறக்குது, తలుపులంతా తెరుస్తాడు. சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறது, జైలు ఆ తలుపులంతా எல்லாவற்றையும் தாண்டி தெருவுல கொண்டு போய் விடுறான் అన్ని தூதன். దాంటి ఆ ఈదిలో తీసుకుపోయి ఉడుస్తాడు. இப்பதான் பேதுரு எழும்பி பாக்குறாரு, ఇప్పుడుదా పేతురు నిద్ర తెలిసి చూస్తాడు. எங்கடா ரெண்டு பேர் இருந்தானுங்க, ఎక్కడ ఈ ఇద్దరు సేవలు లేదు, சங்கிலிய காணோம். గొలుసులు కాను. ஆமென். ఆమేన్. பார்த்தா చూస్తే தெருவுக்கே வந்து விட்டார். ఈదిగే వచ్చేసాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, அங்க அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ఆ కార్యాన్ని మీరు చూస్తే சும்மா தட்டி எழுப்பி விட்டு பேதுருவே எழும்பி போ என்று சொல்லல ஆண்டவர். ఊరికే తట్టి లేపేసి పేతురు లేచిపోపో అని దేవుడు చెప్పలేదు. அவனை விடுவித்து వాణ్ణి రక్షించి பட்டணத்து வாசல் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தும் வரைக்கும் தேவதூதன் பேதுருவை விட்டு விலகவில்லை. పట్టణములో ఆ బాకిలి దాకా ఈది దాకా తీసుకొని పోయేదాకా పేతురు వాడి దూదరు ఉడిలేదు. இதுதான் நம்முடைய தேவன். ఇదే మన దేవుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் உங்களுக்காய் வாக்குரைத்ததை செய்து தீர மட்டும் ஆண்டவர் இளைப்பாற மாட்டார். దేవుడు మీకు ఇచ్చిన వాగ్దానం అయ్యేదాకా దేవుడు విశ్రామ చేయుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, உங்கள் காரியங்கள் என்ன? మీ కార్యాలు ఏమి? தேவன் உங்களுக்கு வாக்குரைத்த காரியங்கள், దేవుడు మీకు చెప్పిన కార్యం ఏమి? இல்லாவிட்டால் தேவனிடத்தில் நீங்கள் கேட்ட காரியங்கள், లేదంటే దేవుని దగ్గర మీరు అడిగిన కార్యాలు ఏమి? எதுவென்றாலும் ఏదిగా ఉంటే ஆண்டவர் நமக்காய் உங்களுக்காய் அதை செய்து தீர மட்டும் நமக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார், அவர் இளைப்பாறவே மாட்டார். దేవుడు నీకోసం నాకోసం చెప్పిన కార్యాలను చేసేదాకా అతను నిద్రనే పోడు. ஹல்லேலூயா. பொறுமையாயிருங்கள். సమాధానంగా ఉండండి. நாம் பொறுமையாய் இருக்க మనం సమాధానంగా ఉన్నను. தாமதம் என்று நினைக்காதிருங்கள். நமக்காய் இன்னொரு பாகத்தில் நமக்காய் அந்த காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். తామదమని మీరు మనమునస్తదండ. దేవుడు మన కోసం కార్యాలు చేసుకుంటానే ఉన్నాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் ஈசாக்கை பலி கேட்டபோது దేవుడు ఇస్సాకుని బలి అడిగినప్పుడు அந்த ஈசாக்கை பலியிடும்படியாய் அப்ரஹாம் பர்வதத்தின் மேலே ஏறுகிறார். ఇస్సాకుని బలి ఇచ్చేదానికి పర్వతం మీద అబ్రహాం తీసుకుపోతాడు. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், இங்க ஈசாக்கு ஏற ஏற மறுபாகத்தில் ஒரு ஆடும் அந்த பர்வதத்துக்கு மேலே ஏறி வந்ததாம். సేవకుడు చెప్తాడు, ఇస్సాకు ఈ పక్క ఎక్కుతా ఉంటే దాని పక్కన ఒక మేక పిల్ల ఎక్కుతానే ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. ஏன்னா ஆடு பர்வதத்துக்கு மேல முட்புதர்ல கிடக்கணும்னா அது கீழே இருந்து ஏறி வந்திருக்கணும். ఏలంటే ఆ బొదురులో మేక పిల్ల ఉండాలంటే అది కింద నుంచి పైకి ఎక్కి ஆனால் రావాలి. அது அப்ரஹாமுக்கு தெரியவில்லை. అది అబ్రహాం తెలియదు. ஆமென். ஆமென். தேவ பிள்ளையே, நம்முடைய பிரச்சனைகள் மட்டும் தான் நாம் பார்க்கிறோம். దేవుని బిడ్డలారా, మన సమస్య మాత్రమే మనం చూస్తాము. ஆனால் நமக்கு மறுபாகத்தில் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி some process is going on. దేవుడు వేరే భాగాల నుంచి మన సమస్యల్ని చేస్తాడని புரியுதா? చేస్తా ஆமென். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாய் இன்னொரு பாகத்தில் சில காரியத்தை நடத்தி கொண்டேதான் இருக்கிறார். దేవుడు ఇంకొక భాగంలో
எனவே సోర్ந்து போகாதீங்க. దాని నుంచి தேவன் நமக்கு உரைத்ததை దేవుడు మనకు చెప్పింది செய்து முடிக்காமல் நம்மை விட்டு அவர் விலக மாட்டார். చేసి ముగించేదాకా అతను మనల్ని విడిచిపోడు. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபிடம் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்து தீரும் அளவும் యాకోబు దగ్గర చెప్పాడు, నీకు చేసేదాకా உன்னை கைவிட மாட்டேன். నీ చెయ్యిని ఉడిను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டேன். எடுத்து வாசிக்கலாம். முதல்ல வாசித்த பகுதியில கடைசி பாகம் 15. ஆதியாகமம் 28:15 வாசிங்க. ఆదికాండం வாசித்து முடிக்கலாம். 28. ஆ ஆ ம் ம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, கலங்காதீங்க, పిల్లారా, చింతపడదండి, பயப்படாதீங்க. భయపడదండి. என்ன பிரச்சனையா இருந்தாலும், వ్యాధి సమస్య என்ன పోరాட்டங்களா இருந்தாலும் కష్టంగా ఉంటారు, நமக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். మనకు సహాయం చేసేదానికి మన దేవుడు நமக்கான காரியங்களை அவர் செய்து முடித்து தீரு மட்டும் அவர் இளைப்பாற மாட்டார். కార్యాలను అతను చేసే ముగించేదాకా உங்கள் காரியங்கள் என்ன? మీ కార్యాలు தைரியமா விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்க. ధైర్యంగా దేవుని దగ్గర చెప్పండి. మీరు கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளைப் போல ఇన్ని మాటల తర எங்கள் போபாசே, మా బోవాస్, எங்கள் போபாசே, మా బోవాసే, எங்கள் காரியங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. కార్యాలు మీ పాదాల్లో పెడతాము. எங்கள் காரியங்களை சமர்ப்பிக்கிறோம். మా కార్యాలు సమర్పిస్తాము. நாங்கள் கேட்கிற காரியங்கள் మేము ఈ అడిగే நீர் எங்களுக்கு வாக்குரைத்த காரியம் మీరు మాకు వాగ్దానం ఇచ్చిన కార్యాలు எங்க வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் మా జీవితంలో అయ్యేదాకా நீர் எங்களை கைவிட மாட்டீர். మీరు మా శైలి విడిరు. நீர் எங்களை விட்டு விலக மாட்டீர். మీరు మమ్మల్ని విడిసిపోరు. நீர் இளைப்பாறுதல் அடைவதில்லை. మీరు సమాధానం అవరు. ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ఒక్కొక్క బిడ్డని அவங்க வாழ்க்கையில எந்த காரியமாய் இருந்தாலும் వాళ్ళ జీవితంలో என் தேவன் அதை நிறைவேற்றி கொடுங்க. మా దేవుడు దాన్ని చేసి ఇయ్యండి. வாய்க்க பண்ணும். దాని இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసువి నామములో ఆశీర్వదించి వందనస్తాం నాన్న. ఆమేన్. ஆமென். ஆமென்.